விஜய் தான் இப்போ சொல்லியிருக்கணும், அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கணும். சார் நான் வந்து உங்களை பார்க்க வரேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? 118 விஜய்கிட்ட இருக்குன்னு கரெக்டா? கரெக்ட். அப்போ அவருக்கு ஏதோ ஒரு வகையில் திருமாவளவனும் ஓகே சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். அதுவும் அவர்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்துட்டோம்னா இன்னும் நல்லது. அந்த மாதிரினா ஏடிஎம்கே கரெக்டு பேசியிருக்காங்க, அவர்களும் தயாராகிட்டு. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் அதுக்குள்ளே காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்தோம், ஃபோனே எடுக்குது. சரி ஏதோ 30-118 வந்துச்சு வச்சுக்கிங்க. அது இப்போ இதை வச்சு தள்ள முடியுமா? திடீர்னு ஒரு நாள் இவர் புல்கை சட்டை போட்டு வராமல் அரகை சட்டை போட்டு வந்துக்கிறாரு, அதனால் நாங்கள் ஆட்சி வாபஸ் வாங்குறோன்னு சிபிஎம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இவர்களுடைய தேவைகள் பல விஷயங்கள் சேர்ந்துட்டாலும் பொதுமக்கள் மத்தியில் அது வரவேற்க தகுந்த ஒரு விஷயமா இருக்காது. அதுவும் திமுக டெரராக இருக்கும், எதிர்கட்சி ஒன்றா வேற ஆகிட்டாங்கன்னா அவ்வளோதான். அவர் வந்து கிட்டத்தட்ட கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரெட்நூல் தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு முத்துலீப் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வர வச்சு நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழக அரசியல் களம் இதுவரை பார்க்காத ஒரு மிகப்பெரிய பரபரப்புக்கு உள்ளாயிருக்கிறது நம்ம பார்க்குறோம். நொடிக்கு நொடி களம் மாறிக்கிட்டே இருக்குது. நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நொடி வரைக்கும் சிபிஎம் சிபிஐ அவங்களுடைய ஆலோசனை கூட்டம் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் வந்துட்டுருக்கு. விசிகா நாளை காலையில் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டார். சிபிஎம் சிபிஐ ஆதரவு கொடுத்துட்டா கண்டிப்பாக விசிகாவும் ஆதரவு கொடுக்க தான் போகிறாங்க. எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி, குறிப்பாக ஜென்சிகளுக்கும் குழந்தைகளுக்கும் ஓட்டு போட்டவங்க எல்லாத்துக்கும் இருக்கிற கேள்வி, விஜய் முதல்வர் ஆவாரா? விஜய் முதல்வர் ஆவாரா? தமிழ்நாட்டில் நொடிக்கு நொடி மாறிக்கிட்டு இருக்குதுங்க. நேற்று இருப்பார் இன்று இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. ஆனால் என்னை கேட்டால் விஜய் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் விஜய். அவர் அதிக இது கொடுத்துருக்காங்க. நியாயப்படி பார்த்தா விஜய் தான் அந்த இதை கொடுக்கணும். இவர்கள் நடுவில் விஜய் வரக்கூடாது அப்படின்றதுனால 2 எதிரிகள் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அரசியல் நிரந்தர பகைவர்களை எதிரியும் இல்லைன்ற மாதிரி 2 எதிரிகள் ஒன்று சேர்ந்துருக்கு. அது உண்மைதானா சார்? ஒன்று சேர்ந்தது கிட்டத்தட்ட உண்மைங்க. இப்போ ஒருவேளை விஜய் ஆட்சி பிடிக்கிற மாதிரி போனால் அது உண்மையே இல்லாமல் மாதிரி போயிடும். ஓகே, நாங்கள் எப்போங்க சொன்னோம்? நாங்கள் எங்கே சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் தான் சொன்னீங்களாப்பா. ஒவ்வொருத்தரும் மிஸ்டர் அண்டாவே சொல்லிட்டாரு. அந்த காலத்துலேயே திமுக பிஜேபியோட கூட்டணி வச்சுருந்தாரு. இதெல்லாம் ஏன் சொல்லணும்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு நிலவரத்துக்கு 120 எண்ணிக்கை இருக்கா ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்தா கூட்டணி கட்சிகளோட? ஆமாம், பிஜேபி எடுத்துட்டா 120. இப்போ 120ல் சிபிஎம் 2 போயிடுச்சு வச்சுக்கிங்க, 118. அப்படி பார்த்தாலும் டிஎம்கே ஏடிஎம்கே வாக்களிக்கிறது வாய்ப்பு இருக்குது. சிபிஎம் போனால் சிபிஐ போகணும்லாம் அவசியம் கிடையாது. இல்லைன்றீங்களா? அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இவர் திருமாவளவன் அவர் நாளை காலையில் சொல்கிறாருன்னா, அவர் முதல்ல இசைவு தந்து தான் தாவேக்காக பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் திடீர்னு திமுக இதுன்னொன்னே கொஞ்சம் பேக் அடிச்சிட்டாரு. அவர் தான் தாவேக்காக சிபிஎம் சிபிகிட்ட பேசியிருந்தார். இப்போ அவர் பேக் அடிச்சிருக்காரு. ஏன் பேக் அடிச்சிருக்காருன்னா, இங்கே இருந்தால் அவருக்கு துணை முதல்வர் பதவி அப்படின்ற மாதிரி. அதே துணை முதல்வர் பதவி நாங்களும் தரோம் வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு அங்கே இருக்காங்களா, பேசுகிறாங்களான்னு தெரியல. இங்கே பெரிய தாவேக்காக்கு பெரிய பிரச்சனையே கம்யூனிகேஷன் தான். ஓகே, கம்யூனிகேஷன்னா எதை மீன் பண்ணுறீங்க? கம்யூனிகேஷன்னா விஜயே இறங்கி போய் பேசியிருக்கணும். இதுதான் பிரச்சனை. அப்போ தப்பை கூட உணரல மனநிலை இல்லை பாருங்கள். ஒரு பண்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல. ஓகே, அது நான் ஒன்று சொல்கிறேன். நீங்களாம் சின்ன பசங்க. 1967 ஆட்சியை பிடிக்கும் பொழுது அண்ணாதுரை கலைஞர் நெஞ்சுக்கு நீதியில் எழுதியிருப்பார். இப்போ கூட எடுத்து படித்து பாருங்கள். அண்ணாதுரைக்கிட்ட கலைஞர்கிட்ட யார்ட்டையுமே காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கார் கூட இல்லை. நண்பர் ஒருத்தட்ட காரை வாங்கி கொண்டு நானும் அண்ணாவும் நெடுஞ்செழியனும் இன்னும் 2-3 தலைவர்கள் எல்லாரும் காரில் ஒவ்வொரு தலைவரும் போய் பார்த்தோம். இவங்களை பார்த்து சால்வை போடுறதுக்கோ மாலை வாங்கிறதுக்கு போடுறதுக்கோ காசு இல்லை. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தமிழர் பண்பாடு என்ன, எலுமிச்சப்பழம் வாங்கிட்டோம். ஒரு 10-15 எலுமிச்சப்பழத்தை வாங்கிட்டு நான் வச்சுக்கிட்டேன் கையில். அண்ணா போய் ராஜாஜிகிட்ட பேசுவார், கட்டி பிடிச்சி பேசுவேன். நான் நைஸாக அண்ணா கையில் எலுமிச்சப்பழத்தை திணிப்பேன். அண்ணா பேசிக்கொண்டே அதை ராஜாஜி கையில் கொடுப்பார். இந்த மாதிரி ராஜாஜி, பெரியார், காமராஜர், மாப்போசி, அன்றைக்கு இருந்த பெரிய தலைவர்கள் எல்லோரையுமே இவர்கள் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கினார்கள். இந்த பண்பாடு தான் அண்ணா இவர்களை வாழ வைத்தது. கலைஞர்ட்டே அது இருந்தது. ஜெயலலிதா 2001 வைகோ ஆஃபீஸ்க்கு, ராமதாஸ் ஆஃபீஸ்க்கு அவர் மூப்பனாரை நேரில் போய் சந்திச்சு, ஸ்டாலின் சங்கரையை பார்த்தாரு, எல்லாரையும் பார்த்து. அந்த அந்த இது இருக்குல்ல, அது உங்களை ஒரு அரசியலை தாண்டி ஒரு பிணைப்பை கொடுக்கும். இப்போ விஜய்
ஸ்டாலின் உட்பட பார்த்துருந்தா அவருக்கு ஏதாவது மதிப்பு குறைவு இருக்குமா? எப்படி இருக்கும்? அவரோட 20 வயது பெரியவர். ஸ்டேச்சர் தான் அதிகமாக இருக்கும். அரசியல் மாண்பு, அரசியல் நாகரிகம். 20 வயது பெரியவர் ஸ்டாலின். அதுவும் அவர் தோற்று போயிருக்காரு. அந்த நேரத்தில் அவரை பார்த்து ஒரு ஆறுதல் மாதிரியும் பேசிட்டு ஒரு ஆசீர்வாதம் தானே சார் களமாடி இருக்காங்க. சங்கடமா இருக்காது? அது களமாடுறது வேறங்க. எம்ஜிஆரும் கருணாநிதியும் ஆடாத களமாங்க. ஏங்க சட்டசபையில் எம்ஜிஆர் முதல்வர், கலைஞர் எதிர்கட்சி தலைவர், லேட்டாக வந்தால் கேட்பாராம், ஏன் லேட்டாக வந்தீங்க? 2 பேரும் பேசிக்குவாங்க இந்த மாதிரி விஷயம். சரி சரி. ஒரு நாள் வரவே இல்லையா கலைஞர். அன்பழகன் கேட்டிருக்காரு, எங்கள் தலைவரை காணோம். அவர் இவரை தலைவர்னுவார் கலைஞர், தெரியுமா? எம்ஜிஆர் ஒரு தடவை சொல்கிறார், 69 அண்ணா இறந்த பொழுது எனக்கு ஆட்சி பிடிக்க பெரிதும் உதவி செய்த என் நண்பர் தலைவர் எம்ஜிஆர், அவரை தலைவர்னு சொல்கிறதெல்லாம் நான் ஒன்றும் தயக்கப்பட தேவையில்லை அப்படின்னு பதிவு பண்ணியிருப்பார். இன்னொரு தடவை கேட்டவுடனே அன்பழகன், இல்லை செல்விக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க, அது சின்ன சர்ஜரி. அப்படியா அப்படின்னு கேட்டு எம்ஜிஆர்ன்ட்டாராம். மத்தியானம் அந்த சட்டசபை முடிஞ்சவொடனே போயிட்டாராம் ஹாஸ்பிட்டலுக்கு. எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் போயிட்டுக்கிறாரு. ஏன்னா அவங்களாம் குடும்பமாக பழகினவங்க. மூக்காமுத்தோட கோச்சிங் விட்ட வந்துட்டார். என்னப்பா இங்கே கோச்சிங் வந்திருக்காரு அப்படின்னு எம்ஜிஆர் கேட்டிருக்காரு கலைஞர்கிட்ட. நீங்கள் தானே பெரியப்பா, புத்தி சொல்லி அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னா. எல்லாருமே அவங்கவுங்க அம்மா கையில் சாப்பிட்ருக்காங்க சின்ன வயசில் வறுமையில் இருக்கும்போது. எம்ஜிஆர் சிவாஜியுடைய அம்மா கையில் சாப்பிட்ருக்காங்க, சிவாஜி எம்ஜிஆருடைய அம்மா கையில் சாப்பிட்ருக்காங்க, கலைஞர் அம்மா கையில் சிவாஜி சாப்பிட்ருக்காரு, கலைஞர் அம்மா கையில் எம்ஜிஆர் சாப்பிட்ருக்காரு. இப்படி 3 அம்மாக்கள் கையாலும் 3 பேரும் வாங்கி சாப்பிட்டவங்க. தேவரும் ஒன்று. இப்படி வளர்ந்தவங்க. இதே எல்லிஸ் ரோட்டில் எம்ஜிஆரும் சிவாஜியும் நடந்துக்கிட்டு நம்ம வந்தால் எப்படி பண்ணலாம். எல்லாருக்கும் தெரியும் எம்ஜிஆர் சிவாஜினா அதை வேறு யாரும் நினச்சிருப்பாங்க. ஒன்றா நாடகத்தில் நடிச்சிருந்து எல்லா இதிலும் ஒன்றா இருந்தவங்க. எஸ்எஸ்ஆருக்கு எம்ஜிஆர் வாய்ப்பு வாங்கிலாம் கொடுத்துருக்காரு. எஸ்எஸ்ஆரும் சிவாஜியும் ரூம்மேட்ஸு. அந்த பண்பாடு இருந்தது. அந்த பண்பாடு விஜய்க்கு இருந்தால் 20 வயது பெரியவர், 58 கால அரசியல் தெரிஞ்சவர். நீங்கள் 2 வருஷம் தான், அவர் 58 வருஷம். எடப்பாடி பழனிசாமி அதே அளவுக்கு 20 வயது உங்களுடைய பெரியவர். அவரும் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் மேலே 52 ஆண்டு கால அரசியலுக்கு உரியவர். திருமாவளவன் நாகரிகமான ஒரு அரசியல்வாதி, பண்பாளர், 30 ஆண்டுகளுக்கு மேலே அவர் அரசியல்வாதி. இவங்க எல்லாரையும் பார்த்து ஒரு சண்முகம் களப்போராளி, சண்முகம் எத்தனையோ இடதுசாரி தலைவர்கள், வைகோ, இவர்கள் எல்லாரையும் நீங்கள் சால்வை போற்றி ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் போய் உக்காருங்க. பிரச்சனைனா இப்போ நீங்கள் நேராக எடப்பாடிகிட்ட போய் இந்த மாதிரி விஷயங்க நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுருந்தா கொடுத்துருப்பாங்க. கொடுக்க ரெடி ஆகிட்டாங்க. நாட் இன்ட்ரெஸ்டட் மெசேஜ் அமிச்சா. அவங்க தான் எதுக்கு காங்கிரஸோட ஒரே டிமாண்ட் என்னன்னா, நீங்க என்டிஏ கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை சேர்க்க. அதுக்கு காங்கிரஸ்ட ஒரு 16 எம்எல்ஏ இருந்தாங்கன்னா ஓகே நீங்க சொல்றது. பட் ஆனா தாவேகா காங்கிரஸ் தானே பெருசா நினைக்கிறாங்க. அதுதாங்க பிரச்சனைன்னு நான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் என்னங்க சொல்றேன், நீங்க மாதிரி சுத்திட்டு என்கிட்டே வந்துட்டீங்க. நான் சொல்றது அதுதானே. நீங்க உஷாரா இருக்கணும். யார் நமக்கு 108 தான் இருக்கு, அதில் 1 கணக்குலேயே வராது, 107 தான். சபாநாயகர் வச்சா 106. சரி, ஏதோ 30 118 வந்துச்சு வச்சுக்கிங்க. அது இப்போ சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள் வந்துச்சு. இதை வச்சு தள்ள முடியுமா? திடீர்னு ஒரு நாள் இவர் ஃபுல் கை சட்டை போட்டு வராமல் அரைக்கை சட்டை போட்டு வந்துக்கிறாரு, அதனால் நாங்கள் ஆட்சி வாபஸ் வாங்குறோன்னு சிபிஎம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. அப்போ ஓரளவு அதிக அளவில் எம்எல்ஏக்கள் நம்ம கூட இருக்கணும். அது ஒரே கட்சியாக இருந்தால் இன்னும் நல்லது. அதுவும் அவர்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்துட்டோன்னா இன்னும் நல்லது. அந்த மாதிரினா ஏடிஎம்கே கரெக்டு பேசியிருக்காங்க, அவர்களும் தயாராகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபோனு பண்ணால் அதுக்குள்ளே காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்தோன்னே ஃபோனே எடுக்கலையா, நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா காண்டாகமா ஆகாதா? இன்னொன்று, யாருக்கிட்டையும் விஜய் பேசவே இல்லை, அதுவும் தப்பு இல்லை. இன்னொன்று, குழு அமைச்சிருக்கலாம். விஜய் திரும்ப ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசினாருன்னு சொன்னாரு. அதுதாங்க ஏங்க, பேசலான்றது ஃபோன் இல்லைங்க. ஓ, நேரில் சந்திச்சு. இப்போ நீங்கள் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை என்ன பண்ணீங்க? நேரில் கொடுத்தீங்களா இல்லையா? எனக்கு தலைவரை வந்துருங்க அப்படின்னா நானும் தலைவர் வாழ்த்துப்பா, நல்ல விஷயம், வாழ்த்துக்கள், அவ்வளோதான். நான் ரொம்ப பேருக்கு அதான் பண்ணுவேன். நீ எனக்கு என்ன கொடுக்குறியா, மகாராஜா என்னன்னா நான் தான் 2 இட்லி பார்சல், தர்ம பருப்புனா ஒரு தோசை பார்சல். சில நேரம் நம்ம பண்ணலாம். அப்போ சிங்கிள் மேனாக அலையிறீங்க பத்திரிக்கை வச்சுட்டு அப்படின்னா எதுக்கு அலையிறீங்க கௌதம்? நீங்கள் வாட்ஸ்அப்பில் நான் வந்துடுறேன், அது வேற. நம்ம எடுக்கிறது முடிவு. உனக்கு தேவைங்கும் போது நீங்கள் தான் இறங்கி போக வேண்டியது. முடிவை நம்ம எடுக்கணும். நான் எடுத்துட்டேன்னா அது நான் பொறுப்பாளி. சரி, பாவம் தம்பி அலையிறாப்புல, நான் வந்துடுறேங்க. ஆனால் நீங்கள் எடுத்த உடனே வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிக்கிறேன்னா அதுக்கு என்னுடைய ரெஸ்பான்ஸ் வேறு மாதிரி தான் இருக்கும். சேம் இதே தான். எல்லோரும் மனிதர்கள். அரசியல் தலைவர்கள் இதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் ஸ்டாலினை போய் பார்த்து கட்டி பிடிச்சி சால்வை போட்டு எனக்கு நீங்கள் ஜெயலலிதா இருந்தப்போ திமுக ஒன்று சொன்னாங்க, எவருக்கா, நீங்கள் எங்கள்
நீங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடாதுன்னு நான் விரும்பணும். நீங்கள் இறந்து போனது வாழ நாங்கள் வேண்டாம் தான் நினைச்சோம், வாழ வேண்டாம் வாழ வேண்டாம்னு நினைக்கல. உருகிடுச்சா இல்லையா எல்லாரையும்? எல்லாருக்கும் அதுதான். எம்ஜிஆர் சுட்ட எம்ஆர் ராதா ஃபங்க்ஷனுக்கு வராரு, எம்ஜிஆர் எஞ்சி நின்று கை கொடுக்குறாரு, 2 பேரும் பேசிக்கிறாங்க, நலம் விசாரிச்சுக்கிறாங்க. என்ன செத்தா போயிட்டாங்க 2 பேரும். இல்லை நேற்று நீங்க இது காதர் மொய்தீன் சொல்றாரு, நீங்க ஸ்டாலின்கிட்ட பேசுங்க, அவர் ஓகே சொன்னா நான் உங்களுக்கு ஆதரவு தருவேன்றது. இல்லை நாங்க அவங்க பேசுறது திமுக அவங்க அப்படிதாங்க சொல்லுவாங்க. இல்ல அவர் அருண்ராஜ் சொன்னாங்க நாங்க பேசுறது சிரமம், நீங்களே பேசுங்க அப்படின்றாரு. அப்புறம் தாவேக்கா அப்படிதான் இருக்காங்க. இல்ல எங்களுக்கு திமுகவை ஏன்னா அவங்கள எடுத்து களமாடி இருக்கோம். அருண்ராஜ் யாருங்க? அதிமுக தாவேக்காவோட முக்கியமான தலைவர்கள். அதுக்கு முன்னாடி ஐஆர்எஸ் இருந்திருக்காரு. தாவேக்கா பார்த்து அவங்கள முக்கியமான தலைவர் நினைச்சுக்கிட்டா அவரு முக்கியமான தலைவர் ஆயிடுவாரா? சார் நான் அமைச்சர் அவரை குறைச்சி மதிப்பு இல்லை. அவர் ஐஆர்எஸ் ஆஃபீஸர். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நட்பு இருக்காது, தெரியாது. யாருக்கு இருக்கு? யாருக்கு இருக்கும்? செங்கோட்டையன் இருக்கும், ஜேசிடி பிரபாகரன். இப்போ செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகரன் இவர்களெல்லாம் ஃபார்ம் பண்ணி ஒரு குழு போட்டு போய் பேசுங்க. அந்த குழு எல்லா தலைவர்களும் பார்த்து பேசணும்னா ஏடிஎம்கேல போகிறதுல செங்கோட்டையனுக்கு சங்கடம் இருக்கும், ஜேசிடி பிரபாகரனுக்கு சங்கடம் இருக்காது. இங்கே வர்றது விஎஸ் பாபுக்கு சங்கடம் இருக்கும். புரியுதா? அந்த விஎஸ் பாபு வந்தால் கூட வரவேற்று ஒரு சால்வை போட்டு வாழ்த்துனா அது ஸ்டாலினுக்கு பெருமை. இதுதாங்க பண்பாடு. எதிரியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வாழ்த்திட்டீங்க, கை கொடுத்துட்டீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பு. இப்போ அவங்க வரலை சார். இப்போ சிடிஆர் தான் வந்திருக்காரு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நொடியுமே ஒரு சிபிஐ ஆஃபீஸில் தான் இருக்காரு. மு வீரபாண்டியனோட அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆதவர்ஜுனா திருமாவளவன் சந்திக்கிறதா தகவல் இருந்துச்சு, ஆனால் சந்திக்கலை. ஸோ அவங்க ஆட்கள் விஜயுடைய உத்தரவு பேரில் விஜய் சொன்னாருங்க, தலைவர் உங்களுக்கு ஆதரவு கொடுக்க சொன்னாருங்கன்னு அவருடைய குரலாக தானே வராங்க. எல்லாத்துக்கும் விஜய் இறங்கி வரும்னு எதிர்பார்க்கறது சரிங்க. ஆதவர்ஜுனா திருமாவளவனுக்கு அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டாங்க. அதனால ஆதவர்ஜுனா அக்கறை எடுத்து பொறுப்பெடுத்து திருமாவளவன் அப்படிப்பட்ட தலைவர் இல்லை. சிடி நிர்மல்குமார் இங்கே வராரு, சிபிஎம் ஆஃபீஸுக்கு வராருன்னா அவங்களே சொல்கிறது என்னென்னா, அதுக்கு ஏன் விஜய் வரக்கூடாது, வாட்ஸ்அப்பில் அவர் லெட்டர் அனுப்புகிறாரு, இதெல்லாம் அவங்கள்ட்ட வருது. இப்போ அவர்களுடைய அகில இந்த பூச்சியில் தலையிட்டதுனால திமுக அதிமுக இணைஞ்சதுன்னா அதை பொதுமக்களே வேறு மாதிரி பார்க்கும்போது சிபிஎம் அதை ஆதரிச்சதுன்னா சங்கடம் அப்படின்றதுனால அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா, நம்மளே கூட சொல்லியிருந்தோம், இடதுசாரிகள் துரோகம் பண்ணுறீங்க. ஒரு கட்சி பொதுமக்களால் 108 இடம் மக்கள் கொடுத்துருக்காங்கன்னா அந்த கருத்துக்கு எதிராக நீங்கள் பண்ணீங்கன்னா அது நீங்கள் ஒரு தவறான இது. உங்கள் சிபிஎம்முடைய அடிப்படை நிலைப்பாடு என்னென்னா, முதலாளித்துவ கட்சிகளுக்குள்ள வேறுபாடுகள் பிரச்சனைகள் வருதுன்னா அதை பயன்படுத்தி மக்களுக்கு ஆதரவாக அதில் என்ன பண்ணணும். அப்போ விஜய் 108 தொகுதி வராரு, அவருக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நீங்கள் அவருக்கு பலமாக நிற்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்றதான் எல்லாருடைய இது இருக்கும். அப்படி போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு பெரிய மரியாதை இருக்கும். அப்போ இப்போ நமக்கு வந்த தகவல் சிபிஎம், சிபிஐ, விசிகா, அமமுக, அப்போ 6-1 7 பேர் ஆதரவு. 120 இடம் ஆயிடுச்சு. 119 வரும்ல, 107. இப்போ 107 ப்ளஸ் ஒரு 5 112 ப்ளஸ் நீங்கள் சொல்கிறது ஒரு 7 119 இடங்கள் கிடச்சிருச்சு. இடங்கள் அவர்களுக்கு உறுதி. ஆனால் கவர்னர்கிட்ட கொடுக்கும்போது நீங்கள் சொல்லுமா 120ன்னு கொடுக்கலாம் இல்லை? அப்போ கூட திருச்சி கிழக்கு கணக்கு வராது, 119 தான் கொடுக்கணும். அப்போ 119 ஆளுநர் இது சபாநாயகர் ஒன்று போனால் 118. சபாநாயகரை தேர்ந்தெடுக்கும் போது தப்பிச்சுவாங்க. சபாநாயகர் தேர்ந்தெடுக்கும் பொழுது மிஸ் ஆனாலும் பூட்ட கேஸு. ஆமாம். அதனால் சபாநாயகர் ஒருத்தர், மீதி 118 பேருன்னா கரெக்ட், ஓகே, அது ஓகே. அப்போது இந்த மாதிரி ஒரு தகவல் வருது. இந்த தகவல் உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது. அப்படி வந்தால் விஜய் இப்போ 4:30 மணிக்கு போகிறாருன்னு ஒரு இதை கிளப்புறாங்க, கவர்னரை சந்திக்க. இது நீங்கள் வீடியோ போடும்பொழுது அது எல்லாம் உண்மைகள் பல வெளியே வந்துட்டுருக்கும். அதனால் இந்த ஊடகங்கள் போர்வையில் உட்காந்துட்டு உருட்டுறவங்களெல்லாம் நீங்கள் கணக்கில் வச்சுக்க முடியாது. ஆளுநருக்கு இவர் லெட்டர் கொடுத்து இவர் போய் அப்பாயின்மெண்ட் வாங்குறாரு அப்படின்னு தான். ஏன்னா ஆளுநர் நேற்று சொல்லிட்டார், அவர் ரிட்டனாக கொடுத்துட்டார், விஜய் நான் உங்களை அலைக்கழிக்க விரும்பலை, உங்ககிட்ட அந்த 118 இருந்துச்சுன்னா தாராளமாக வாங்க, மறுநாளே நான் பண்ணுறேன். நேற்று பேட்டிலையும் ஆளுநர் ஆங்கில ஊடகங்களுக்கு கொடுத்த பேட்டிலையும் எனக்கு நான் ரொம்ப கிளியருங்க, 118 யார் கொண்டு வராங்களோ அவங்க நான் கூப்பிட்ருவாங்க அப்படின்ட்டாரு. அதனால் இப்போ விஜயே இப்போ அப்படின்னா விஜய் தான் இப்போ சொல்லியிருக்கணும், அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கணும், சார் நான் உங்களை பார்க்க வர்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம், 118 விஜய்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? கரெக்ட். அப்போ இவர்கள் நாளை காலையிலன்னு சொன்னாலும் திரும்ப இப்போ எப்படி இப்போ விஜய் அங்கே சொல்ல முடியும்? ஏன்னா அவர் திரும்ப சொல்றது என்னன்னா, கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய முடிவு தான் கிட்டத்தட்ட எங்க முடிவுன்ற மாதிரி சொல்றாரு. ஒருவேளை சிபிஎம் சிபிஐ ஆதரிச்சிட்டாங்கன்னா அப்புறம் விசிகாவும் ஆதரிக்க தான் போறாங்க. லெட்டர் கொடுக்கணும்ல. ஆமா, லெட்டர்ஸ் கொடுங்க. நீங்க இப்போ அவர் 118 என்ன கேட்குறாரு, அங்கே போயிட்டு தலைவரா 118 திருமாவளவன் நாளை காலைல சொல்லிடுறாங்க, அது எப்படி சரியா இருக்கும்? அப்போ 3 பேருடைய
3 பேர் ப்ளஸ் அமமுக அந்த காமராஜ் அவங்க லெட்டர் கொடுக்கணும். இந்த லெட்டரை அட்டஸ்ட் பண்ணி அவர் அவங்கள்ட்ட கொடுக்கணும். நீங்கள் இவங்களுக்கு ஏன் இந்த விஷயம் என்ன, இப்போ செங்கோட்டையன் பேச்சை கேட்டாலே இவங்களுக்கு பல விஷயம் தெரியும். செங்கோட்டையன் பேச்சை கேட்க மாட்டாங்களோ? அது எனக்கு தெரியாது. நடக்கிறதெல்லாம் பார்த்தா கேட்குற மாதிரி தெரியல. 118னா இப்போ 130 பேர் ஜெயிச்சிட்டாங்க வச்சுக்கோங்க. ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஸ்பைரல் பைண்டிங்கில் எல்லா எம்எல்ஏக்களுடைய சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் போட்டு மேலே கவரிங் லெட்டர் வச்சு பக்காவாக கொடுத்துருவாங்க. கலைஞர் நல்லா ஒரு பொட்டியில் போட்டு பக்காவாக கொடுத்துருவாங்க. இவரும் ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு போனாரே சார். அதில் பர்சன்டேஜ் அது என்ன எக்ஸல் சீட்டில் கொண்டு போய் கொடுத்துக்கிறாங்க. என்னங்க நீங்கள், அதாவது நீங்கள் கொடுக்குற எம்எல்ஏவே ஒரு கவரில் ஒரு ஃபைலில் போட்டு அழகாக வச்சு கொடுக்குறான் ஒரு இது சர்டிஃபிகேட்டை. அப்போ நீங்கள் ஒரு ஆட்சி அமைக்க போகிறீங்க, ஒரு கவர்னரை பார்க்குறீங்கன்னா எவ்வளோ பக்காவாக போகணும். சார் இதெல்லாம் இபிஎஸ் முன்னாடி நீங்கள் இந்த சசிகலா விவகாரம்லாம் ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் ஆளுநர் சந்திச்சு இந்த பட்டியலை கொடுக்கும்போது எல்லா இடத்துலயும் செங்கோட்டையன் கூட இருந்தாரு. இந்த ஃபார்மேட் எல்லாமே அவருக்கு தெரியுங்க. ஒரு ஆதர்ஜுனாவோட தலையீடு ரொம்ப அதிகமா இருக்கும். தெரியல எனக்கு என்ன யாருடைய தலையீடுன்னு தெரியல. ஜானுடைய தலையீடா யாருடைய தலையீடுன்னு தெரியல. அப்போ இவர்கள்ட்ட அந்த ஒரு தன்மை இல்லை. அந்த இது இல்லைன்னு ரொம்ப நாளைக்கு ஓட்ட முடியாதுங்க. நாளைக்கு ஆட்சி வந்து முதலமைச்சர் உட்காந்துட்டாருன்னா எல்லா ஒரு விஷயத்துக்கும் ஏங்க அவங்களுக்கு இதெல்லாம் இதாங்க, அவங்க அப்படிதாங்க இப்படிதாங்கலாம் ஓட்ட முடியாது. ஆமாம், அதுக்கப்புறம் நெகட்டிவ் ஓட்ஸ் வர பயங்கரமாக ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க அதுக்கு தகுதி இல்லையோன்ற ஒரு முடிவு வந்துடும். அதுவும் திமுக டெரராக இருக்கும் எதிர்கட்சியாக இருந்தா. திமுக 2 பேரும் முதல் ஒன்னா வேற ஆயிட்டாங்கன்னா அவ்வளோதான். ஆமாம், பங்கு என்ன நீ விட்ட தான் நான் பிடிக்கிறேன் பாருன்ற மாதிரி போகும். அதனால இது வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான். அவர் ஆட்சி அமைச்சால்னா உண்மையிலே வரவேற்போம். நல்ல ஒரு விஷயம். ஏன்னா மக்கள் தீர்ப்பு அதை மீறி நடக்கலை. இப்போ இவர்கள் அமைக்கிறார்கள்னா இவர்களுக்கு அது இவர்களுடைய தேவைகள் பல விஷயங்கள் சேர்ந்துட்டாலும் பொதுமக்கள் மத்தியில் அது வரவேற்க தகுந்த ஒரு விஷயமா இருக்காது. ஏதோ ஒரு சுயநலத்துக்கு தான் சேர்ந்துருக்காங்கன்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. கட்சி தொண்டர்களே உள்ளுக்குள்ளே அணைய மாட்டாங்க. அந்த அதிமுக திமுக விவகாரத்தை போய் போகிறதுக்கு முன்னாடி கவர்னருடைய செயல்பாடுகள் பெரிய அளவுக்கு விமர்சனத்துக்குள்ளாக. என்ன விமர்சனம்? அவர் வந்து ஒரு சிங்கிள் ஆர்ஜஸ் பார்ட்டியை நீங்கள் கூப்பிடணும்னு யார் சொன்னா? அதுதான் சட்டத்தில் இடம் இருக்கு. எந்த தீர்ப்பு? ஆட்சி அமைப்பதற்கு ஒருவர் ஆளுநரை அணுகுகிறார்னா ஆளுநருக்கு ஒரு 2-3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று 118 இல்லைன்னு அவர் கேட்கலாம். அது திருப்தி இல்லைன்னா நான் ஆட்சி அமைக்க கூப்பிட முடியாதுன்னு சொல்லி மறுக்கலாம். அதுக்கு ஆளுநருக்கு பவர் இருக்குது. அதே மாதிரி சிங்கிள் ஆர்ஜஸ் பார்ட்டியும் ஆளுநர் கூப்பிடலாம். அதனால் ஆளுநர் வந்து செஞ்சது அது கரெக்டு. நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் கரெக்டு. சிங்கிள் ஆர்ஜஸ் பார்ட்டியும் ஆளுநர் கூப்பிடலாம். நீங்கள் இதுக்கு எதெல்லாம் சுட்டி காமிக்கிறாங்கன்னா கர்நாடகாவில் எடியூரப்பாவை அவங்க கூப்பிட்டது ஆளுநர் கூப்பிட்டது தப்பு தான். ஆனால் ஆளுநருக்கு அந்த உரிமை இருக்குது சிங்கிள் ஆர்ஜஸ் பார்ட்டியை கூப்பிட்றதுக்கு. கோர்ட் அதனால தான் ஆளுநரை கண்டிக்கல, எடியூரப்பாவுக்கு லாக்கு வச்சாங்க. நீ 2 நாளைக்குள்ள பெரும்பான்மை 2 நாளைக்குள்ள அதால முடியல. இதே மாதிரி இதில் நடந்தது மகாராஷ்டிராவில். இவர் அவசர அவசரமாக ஒன்று பண்ணாங்க. ஒன்று அஜித் பவார் லெட்டர்ஸ் எம்எல்ஏ லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்து கவர்னருக்கு அழைச்சிட்டாரு. அந்த லெட்டர்ஸ் மட்டும் தான் இருந்தது. எம்எல்ஏக்கெல்லாம் அங்கே இருந்துட்டாங்க. ஆனால் அப்போவும் உச்சநீதிமன்றம் ஆளுநரை கண்டிக்கல. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியலாக லெட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க, அவர் கூப்பிட்டாரு. ஆனால் நிரூபிக்க முடியாது, அஜித் பவாருடைய தப்பு. அதனால் ஆளுநருக்கு வந்து இந்த பவர்லாம் இருக்குது. இப்போ அந்த மாதிரி கொடுக்கல அப்படின்னா ஒருவேளை குதிரை பேரம் நடந்துச்சுன்னா இப்போ விஜய் முதலமைச்சர் ஆகிட்டார். அவர் முதலமைச்சர் ஆனான்னா எல்லா பவரும் கையில் இருக்கும். சொல்கிறேன், அவர் செய்வார்னு சொல்ல, எல்லா பவரும் கையில் இருக்கும். அப்போ அது ஒரு பெரிய சிக்கலாக மாறும். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நிமிடம் கம்யூனிஸ்டுகள் வந்து தாவேகாக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க, இடதுசாரிகள் ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. இன்னும் பாக்கி இருக்கிறது விசிகா மட்டும்தான். 2 சீட்டு தான் இன்னும் அவருக்கு தேவை. கிட்டத்தட்ட அவரோட அந்த மார்க்கை நெருங்கிட்டாரு. தாவேகா ஆட்சி அமைக்கிறது உறுதி அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் சொன்னேன்ல, இப்போ கவர்னர் வந்து கூப்பிட்டு சொல்லிட்டாரு. அப்போ திரும்ப கூப்பிட்டு சொல்றது கவர்னர் கூப்பிட போறது இல்லை. கண்டிப்பா. அப்போ விஜய் போய் கவர்னரை பார்க்குறாரு. 118 போய் பார்க்க வேண்டியதுதான். அப்போ அவருக்கு ஏதோ ஒரு வகையில் திருமாவளவனும் ஓகே சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ தாவேகா ஆட்சி அமைக்கிறது, விஜய் முதலமைச்சர் ஆகிறார். எல்லா பிரச்சனைக்கும் ஓரளவுக்கு முற்றுப்புள்ளி கிட்டத்தட்ட ஜனநாயகம் வந்து நடந்திருக்குது. இதில் இவர்கள் வந்து தேவையில்லாமல் இந்த சரி அவங்களுக்குள்ள ஒற்றுமையாச்சுல்ல. இனி அவர்கள் 2 பேரும் வதந்தி சார் வதந்தின்னு சொல்லுவாங்கல்ல. இதுல வேற ஏய் நீ சொல்ற ஏதாவது நடக்குதா அப்படின்னுவாங்க. நடந்தா வாழ்த்துவாங்க. இல்ல வதந்திலாம் தப்பிச்சுட்டுலாம் போக முடியாது. இவர்கள் பேசிட்டாங்க, பலர் இது பண்ணிட்டாங்க.
இந்த பிரச்சனை கொஞ்சம் ஒரு மாதிரி போனதுனால தான் கனிமொழி கொஞ்சம் மாற்றி பேட்டி கொடுத்தாங்க. கரெக்ட். வதந்தி இப்போ நான் தாவேக்கா கிட்டத்தட்ட நீங்கள் ஆட்சி அமைக்குது அந்த மாதிரியான நமக்கு கிடைச்சிருச்சு. பதவியேற்பு எப்படி சார் இன்னும் 2 நாள்ல அந்த மாதிரி முடிச்சிருவாங்களா? ஏன்னா கவர்மெண்ட் ஃபார்ம் ஆக வேண்டிய அவசரம் ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்து சபாநாயகர் ஒரு தற்காலிக சபாநாயகரை தேர்ந்தெடுக்கணும். எம்எல்ஏக்கள் முதல்ல பதவி பிரமாணம் பிரமாணம் எடுத்துட்டு அப்புறம் இவர் பட்டியல ஆளுநர்கிட்ட கொடுப்பாரு. இவர் முதலமைச்சரா பதவி ஏத்துக்கிறாரா இல்லாட்டி மொத்தமாவே அமைச்சர் பண்ணிக்கிறாரான்றது தெரியாது. இல்ல உடனடியாக முதலமைச்சரா பதவி ஏத்துட்டு இந்த எம்எல்ஏக்கள் இது முடிச்சுட்டு ஒரு அமைச்சரவை பட்டியல் இன்னொரு நாள் 10ஆம் தேதி எல்லாருக்கும் பண்ணலாம்னு தெரியல. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.